ஹலோ காய்ஸ், சாட்டர்டே ஈவினிங் வந்து காரை க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் டிஷ்வாஷ் பார் எடுத்து லிக்யூடை ஆட் பண்ணிவிட்டு வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு காரை க்ளீன் பண்ண வந்துட்டேன் காய்ஸ். எப்போவுமே சாட்டர்டே இல்லைனா சண்டே 2 நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து காரை க்ளீன் பண்ணிடுவேன். இந்த வாட்டி சாட்டர்டே ஈவினிங்கே க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏன்னா சண்டே வந்து கோயிலுக்கு போகிறனால க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து காலையில் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் காய்ஸ். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாரம் வந்து க்ளீன் பண்ணனால தூசி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அந்த மிரரு இதில் மட்டும்தான் கொஞ்சம் கரையாக இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் தண்ணியை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சி விட்டேன். எப்போவுமே மிரரை க்ளீன் பண்ணும்போது தண்ணியை வச்சு தொடச்சி விட்டு ஃபஸ்ட்டு உள்ளே க்ளீன் பண்ணிக்கிங்க, அப்புறம் வெளியே க்ளீன் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து நியூஸ் பேப்பரை வாங்கி மிரர் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் நீங்கள் வந்து நல்லா தொடச்சிட்டிங்கன்னா சூப்பர் க்ளீனாக இருக்குது காய்ஸ். வண்டி ஓட்டும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. எனக்கு ஒருத்தவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க, அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறது. நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சு தொடச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே கிளியராக இருக்கும். மிரர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நைட் நேரம் ட்ராவல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சைடு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் போன வாட்டி உள்ளே எல்லாம் துடைக்காமல் இருந்தது போன வாரம் க்ளீன் பண்ணையில். அப்புறம் இந்த வாட்டி உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே ஏற்கனவே போயிட்டு வந்தது அழுக்குலாம் இருந்துச்சு, அந்த மேட்டு கிட்ட எல்லாத்தையும் எடுத்து போட்டு வாஷ் பண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த நம்ம ஃப்ரண்டில் டேஷ்போர்டு அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தூசியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இது நம்மளுடைய இதை வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். அடியில் வந்து இந்த மண் தூசி இதெல்லாம் நிறைய இருந்தது. அதுக்கு இது மாதிரி போட்டு அதை எப்போவுமே எடுத்துடுறது. அதை எடுத்துட்டோம்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸ்மெல்லு வந்து வராது, காருக்குள்ளே வந்து ஸ்மெல்லு வராது. அழுக்கு கடை தான் எப்போவுமே ஸ்மெல்லு வருங்க. இது வந்து நல்லா ஸ்மெல் வராதபடி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். இந்த மாதிரி ப்ரீ பிளான்டாகவே நம்ம தொடச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே ப்ரீ பிளான்டாகவே தொடச்சி வச்சிடுறது கைஸ். இது தொடச்சி வச்சதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா நல்ல காட்டன் துணியை வச்சு ஒரு நீட்டாக ஒரு தொடச்சிடுறது கைஸ். இதுதான் இன்றைக்கி பண்ணது கைஸ். நம்ம வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை இரவு நேரம் வணக்கம். நாளைக்கு காலையில் நாங்கள் கோயிலுக்கு போகலாம்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வம் கோயிலுக்கு சும்மா போயிட்டு சாமியை மட்டும் கும்பிட்டு வருவோன்ட்டு. அர்ச்சனை சாமான்லாம் வாங்கல. இனி அமாவாசை வந்துடும். செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி இருக்கும், நாளைக்கு பிரதோஷம். சும்மா சாமியை மட்டும் போய் கும்பிட்டு செதறிகாய் உடைச்சிட்டு சாம்பிராணி போட்டு பூ வாங்கி எல்லா சாமிக்கும் கொடுத்து சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 15 நாளில் அர்ச்சனை பண்ணணும். அது அப்போ பண்ணிக்குவோம் எல்லாம் அப்படின்ட்டு. போன மாதம் எங்களுக்கு தீட்டா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் போகல போன மாதம் அமாவாசை. எங்கள் பங்காளி வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. வயசானவங்க தான், 90 வயசு இருக்கும். அவங்க தான் இருந்தாலும் அதுவும் தீட்டு தானே. அதெல்லாம் கல்யாண சாவு. 90 வயசாகி செத்தவங்கெல்லாம் கல்யாண சாவு. அதெல்லாம் ஒரு கொண்டாடணும். பேரும் பேத்தி அந்த இந்த எம்டன் படத்தில் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு கல்யாண சாவு. 90 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் இருந்து செத்தா அது ஒரு கல்யாண சாவு. ஆனால் மம்மி ஒரு 70 வயசுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் என்ன ஏதுங்கிறதே ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு இதுவும் ஸ்டாண்டர்டாகவும் இருக்க முடியாதுல்ல. ஒரு சில ஆளுங்க தான் உடம்புல தெம்போட தெரியுறாங்க. இல்லை 70-80 வயசு வரைக்கும் ஓரளவு நல்லா தான் தெரியுற. உடம்புல தெம்பு இருக்குமா? தெம்பு இருக்கு ஓரளவு. அது நார்மலா நல்லா இருக்க உடம்புக்கே 80 வயசு வரைக்கும் தெம்பு இருக்கு. கொஞ்சம் பேசிக்கா சின்ன வயசுல நோஞ்சானா இருக்கவங்களுக்கெல்லாம் 60 வயசு 70 வயசுல இது தெம்பே இல்லாம போயிடுது அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஊரில் பட்டமா டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாருங்க அந்த காலத்துல இந்த காலத்துலயும் நல்லா இருக்கு. இல்லை எலும்பு கூடாவே இருக்கா? எலும்பு கூட இருக்கு. ஆனால் ஹெல்த்தியா தானே நடந்து அதுவா ஒத்தையா போகுது வருது எல்லாம் பண்ணது இல்லை. ஆமாம், அவங்கள எங்கேயே பார்த்தோம்னா பட்டமா டீச்சரை. இப்போ அன்னைக்கு நம்ம எங்கேயோ அன்னைக்கு எங்கேயோ பார்த்தோம். நானும் தான் பார்த்தேன். எங்கேயும் பார்த்தேன், புதுக்கோட்டையில் தான் பார்த்தேன். எங்கேயோ திருவிழாவில் பார்த்தோம். திருவிழா தேரன்னைக்கு பார்த்தோம். ஆமாம் தேரன்னைக்கு பார்த்தோம். தேரன்னைக்கு பார்த்தோம். அதான் எங்கேயோ பார்த்தேன்.
அந்த அம்மாவுக்கு மகளே கிளவியாயிருச்சு. அந்த அம்மா என்ன அப்படி இருக்கு, அவருக்கு ரொம்ப வருஷமா அப்படியே ரொம்ப வருஷமா இருக்கு. நல்லா பிள்ளைகளுக்கு மேக்கப் பண்ணி விடுறதெல்லாம் சூப்பரா பண்ணி விடும் ஸ்கூல்ல. அந்த அம்மா நல்லா ஆக்டிவா இருக்காங்க. ஆனா இத்திரூண்டு உடம்பு தானே அது. ஆமா, இல்ல எலும்பா இருக்குன்னு சொல்றேன். அதே ஆளு இத்திரூண்டு ஆள் தானே, அகல பெரிய ஆள் எல்லாம் கிடையாது. ஆனா நடக்கிறாங்க, விழுறாங்க, வைக்கிறாங்க. வயசு கூட தானே இருக்கும். வயசு 90 வயசு இருக்கும் கண்டிப்பா. நம்மளுக்கே 30 வயசு ஆச்சு. ஆமா, அல்லிக்கே 40 வயசு இருக்கும். 40 வயசா? ஆமா, கூட தான் இருக்கும் அல்லிக்கு. ஆமா, எனக்கே 32 ஆயிடுச்சு. 40 42 இருக்கும். அதனால 100 வயசு வரைக்கும் செஞ்சுரி அடிச்சிடும் போல அந்த மாதிரிலாம். அப்புறம் வலிக்கணுமா இன்னைக்கு டே எப்படி போச்சு? ஆனால் இந்த அழகா பார்க்க உடல் கட்டா நல்லா இருக்கவங்கலாம் சீக்கிரம் செத்து போயிடுறா. போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹைட் வெயிட்டு அழகா உடற்கட்டா இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கிறது இல்லை. எப்படி சொல்றீங்க? நிறைய பேர் அப்படித்தான் பார்த்துருக்கேன். இந்த ஷேப்பு மாதிரி ஒரு மாதிரி கோணல அசிங்கமா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. கொஞ்சம் அழகா நல்லா கொஞ்சம் இதுவா இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரம் செத்து போயிடுறாரு. பாக்குறதுக்கு கரெக்ட், நீ புரிஞ்சுக்கிட்டேன். லுக்கா இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரம் செத்து போயிடுறாரு வயசானதுக்கு அப்புறம். அந்த மாதிரி பார்க்கவே அப்பவும் ஜெயிக்காது இப்பவும் ஜெயிக்காது. இல்ல அது ஓகே, லுக்கா இருக்கிறவங்க அதுக்கு இதுக்குன்னு சம்பந்தம் இல்லை. உடம்புல தெம்பு இருக்கிறது. லுக்கா இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு தூரம் கண் திருஷ்டி வந்துடும், இவங்களுக்கு கண் திருஷ்டி வராது. சித்த உடம்பு இத்திருண்டா தானே இருக்கும் அந்தம்மா. இப்போ கூட ஒரு 40 வயசு ஒரு 50 வயசு வயசானவங்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனா ரொம்ப வருஷமா அப்படியே தான் இருக்கு. ஆமா, நம்ம எல்லாம் குண்டடிக்கிறோம், ஏறுறோம், இறங்குறோம். அந்தம்மா மகளுக்கே என் வயசு என்னைய விட கூட இருக்கும். அதுவும் நான் பார்த்துட்டேன். நிறைய லுக்கா இருக்கிறவங்க சீக்கிரம் செத்து போயிடுறாரு பார்க்கறதுக்கு, ஹைஃபையா இருக்கிறது. மல்லிகை நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே ஓரளவு போணுச்சு. இப்போதான் எனக்கு அல்சர் ரொம்ப பாடாப்படுத்துது. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பாடாப்படுது. அல்சருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, ரொம்ப பாடாப்படுத்துது. டேப்லெட் டெய்லி போடக்கூடாதுங்கிறனால போடாமல் இருக்கேன். போடக்கூடாதான், அதனால போடாமல் இருக்கேன். இது அல்சருக்கு ஆயுர்வேதிக்கு இது எதுவும் இல்லையா மம்மி? இந்த இலதலைகள் ஒன்றும் இல்லை அல்சருக்கு. அதே அம்மான் பச்சரிசி இருந்துச்சுன்னா அதை போட்டு என்னவோ வச்சு குடிக்கலாம். அம்மான் பச்சரிசி எல்லா இடமும் கிடைக்காது. அம்மான் பச்சரிசின்னு ஒரு இலை இருக்கான் இந்த இதுல, அது ஒரு 48 நாள் குடிச்சா அல்சரே திருப்பி வராதான் அப்படிங்கிறாங்க. ஆனா அது டாக்டர் கேட்டுக்கிட்டு தான் குடிக்கணுமா, சும்மா எல்லாம் குடிக்கக்கூடாதான். அப்புறம் ஏதாவது ரத்தத்துல கூடிருச்சு குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் யாரு நம்மோட சாப்பிட்டு. ஆமா, அப்புறம் ஏன் அதை சாப்பிட்டீங்க? இந்த வெங்காயம்லாம் நாட்டு வெங்காயம் கிடையாது. இதெல்லாம் இவங்க இது பண்றது நாட்டு வெங்காயம் எப்படி சின்னதா இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். இந்த அளவு தான் இருக்கும் குட்டியா. இது நாட்டு வெங்காயம் கிடையாது. அப்ப நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இது கொஞ்சம் விலை குறைச்சு தான் இருக்கும், அது விலை கூட இருக்கும். அது டேஸ்டாவும் இருக்கும். இது எவ்வளவுன்னு வாங்கினேன்? இது அரை கிலோ 50 ரூபான்னு நினைக்கிறேன். ஓ, அந்த வாங்கிட்டு வந்து அரை கிலோவா? ஓ, ஏன் அரை கிலோ தானே இருக்கு? அரை கிலோவா 1/4 கிலோ? கொஞ்சம் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அரை கிலோ. நீங்க அது எல்லாத்துலயும் சேர்த்து இருந்தாலும் தான் கண்டுபிடிச்சிருக்கலாம் நாட்டு வெங்காயத்தை. கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் எருவு மாடா இருக்கு பாரு. ஹைபிரிட். ஆமா, இது பெரிய வெங்காயமா இதானே தெரியல, பெரிய வெங்காயமா இதானே டவுட்டா இருக்கு.
ஆமாம், நீங்கள் நம்ம இந்த ஊருக்கு வந்த புதுசுலலாம் சின்ன வெங்காயம்னா ரொம்ப குட்டி குட்டியாக மட்டும்தான் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் நடுத்தர வெங்காயமா? நடுத்தர வெங்காயம். ஆமாம், நம்ம அப்போல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் குட்டி குண்டா இருக்கும் சின்ன வெங்காயம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இந்த கொட்டை வச்சிலாம் உரிச்சு வச்சு வைப்பாங்க. உரிக்க வர மாட்டேங்குதுன்னு எல்லாரும் கஷ்டப்படுறான்ட்டு. ஆமாம், உடம்புக்கு தானே அப்படின்னு ஹைப்ரேட்டு கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே கஷ்டமாக தானே இருக்கு வேலை செய்கிறதுனா, உரிக்கிறதுமே கஷ்டமாக தானே இருக்கு. அதனால இப்படி கொடுக்குறேங்க. அப்போ கொட்டை வச்சியில் உரிச்சு வச்சிருப்பா. எல்லாமே எங்கேயே பார்த்துருக்கேன். ராயவரத்துலையா? ராயவரத்தில் கொட்டை வச்சியில் தோதா உரிச்சு வச்சு கொட்டை வச்சு நல்லா நைஸாக தேன்னு தேய்ச்சி அதை சூப்பராக அப்படியே அதில் ஒரு இது கூட இல்லாத மாதிரி வச்சிருப்பாரு. பாத்திரம் மாதிரி. ஆமாம், பாத்திரம் மாதிரி வச்சிருப்பாரு. நான் தானே எங்கேயோ சின்ன வெங்காயம் உரிச்சு பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். நம்ம இன்னைக்கு யாரோட சேனல் பார்த்தீங்க? இன்னைக்கு சாந்தா முத்து சேனல் தான். அதில் கமெண்டில் நிறைய உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல 3 சேனல் நல்லா ரன் ஆகுது, ஆனால் அது உள்ளதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் புழப்பத்துக்கு போய் அவங்க சேனலில் பார்க்குறோம். அவங்க வரும்படியெல்லாம் உள்ளதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. செலவு கணக்கு எல்லாம் நம்மளுக்கு பப்ளிக்காக காட்டுறாங்க. நாங்கள் இதை அடகு வச்சு இது வீடு கட்ட போகிறோம், அதை பண்ண போகிறோங்கிறத அதெல்லாம் பப்ளிக்காக காட்டுறாங்க. இது எதுக்கு? அவங்களுக்கு தானே வீடு கட்டுறாங்க, நம்மளுக்கு எதுக்கு காட்டுறாங்க? இதெல்லாம் வரும்படியும் சொல்லணும், இதையும் சொல்லணும். அதில் ஒரு நியாயம் இருக்குது. வரும்படியை கேட்டாக்க அதில் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மிச்சம் எல்லாம் உண்மை விளம்பி மாதிரி இருக்காங்க, இதில் மட்டும் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறான்னு நிறைய பேர் கமெண்டில் போட்டிருக்காங்க. ஒரு சிலர் என்னன்னா, நீங்க என்ன வேணாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கோங்க, எங்களுக்கு உங்களுடைய ஜோக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு சிலர். அந்த ஜோக்குக்கு அடிமையாயிட்டாங்க. நீங்க பத்திரமா இருங்க, நீ பத்திரமா இருங்க, எல்லாரும் அவங்கள நீங்க பத்திரமா இருங்க, வயநாட்டுல சரிஞ்சு விழுக்குதுங்கிறாங்க, அது இதுங்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி வேற கமெண்ட். சேஃபா இருக்கீங்களா, என்ன இது மேற்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வேற சொல்லி விசாரிக்கிறாங்களா? வயநாடுல ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க. இங்க இருந்து வயநாடு போறதுன்னா 2999 ரூபா ஒரு ஆளுக்கு. ஆனா 2 நாளைக்கு வயநாட்டுல ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்றதை இங்க இருந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு கோத்தகிரி ஏதோ ஒரு அது பக்கத்துல இருக்க இடம் வரைக்கும் போனா போதும். அவங்க அங்க இருந்து கேப் வச்சு பிக் பண்ணி 2 நாளைக்கு 3 வேளை சாப்பாடு ப்ளஸ் அங்கே சுற்றி பார்க்குற இடமெல்லாம் காமிச்சு நம்மளை திரும்பி அனுப்புகிற வரைக்கும் 2999 ரூபா ஒரு ஆள். அதே 3000 ரூபா. அது பரவாயில்லையா? அப்படி 2 நாள் பரவாயில்ல, சாப்பாடெல்லாம் அவங்களோட. ஆனால் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறது எப்படி கூப்பிட்டு போவாங்க? நம்ம கேரளா கிட்ட வரைக்கும் போயிடணும். அவங்க அங்கேருந்து பிக் பண்ணிக்குவாங்க. அது கூட கேரளா வரைக்கும் நம்ம போகிறதுக்கு சார்ஜ் எவ்வளோதாகும்? எவ்வளோ ஆகும்? கம்மியாக தானே ஆகும். அது எவ்வளோ ஆகும்? டீசல் போட்டோம்னா, பெட்ரோல் போட்டோம்னா போக வேண்டிய பெட்ரோல் எப்படி 5000 ரூபா 4000 ரூபாய்க்கு வராத? அவ்வளோவா வரும் தெரியல. வயநாடு நீங்க பார்த்தது உண்டா? வயநாடு நான் பார்த்ததில்ல. கேரளால இருந்திருக்கியா? ஆனால் வயநாடு பார்த்தேன். வயநாடுலாம் இப்போ பேரே இல்லை, இப்போதான் புதுசாக இருக்கு. அது இப்போ டெவலப்டு ஏரியாவா? டெவலப்டு ஏரியா இருக்கும். அப்போல்லாம் ஆலுவா, கேரளாவில் ஆலுவா, எர்ணாகுளம், திருவனந்தபுரம், ஆலப்புழா, காலடி, ட்ரிவாண்ட்ரம். அதே திருவனந்தபுரம் தான் இன்னும் திருவனந்தபுரம். எர்ணாகுளம், ட்ரிவாண்ட்ரம் தான் கேரளாவோட தலைநகரம். அப்படியா? ஆமா. அது என்ன ட்ரிவாண்ட்ரம்னா என்ன மீனிங்? ட்ரிவாண்ட்ரம் திருவனந்தபுரத்துக்கு இங்கிலீஷ்ல ட்ரிவாண்ட்ரம். அது சொல்லவில்லை உனக்கு? ட்ரிவாண்ட்ரம். எர்ணாகுளமும் பெரிய ஊர் தான். எர்ணாகுளம், அதுக்கடுத்து பெரிய ஊர் ஆலுவா. அப்படி இருக்கும். நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குமா? கம்பெனிஸ் எல்லாம் நிறைய. கம்பெனிஸ்னா இந்த இவர் சிதம்பரம் செட்டியார் வச்சிருந்த கம்பெனி தான். அது ஒண்ணுதான் இருக்கு. அது ஒண்ணுதான், வேற இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி எல்லாம் இருக்காது. கவர்மெண்ட் கம்பெனி எல்லாம் இருக்காது. மிச்சம் எல்லாம் அந்த கம்பெனி வச்சுதான் அந்த ஏரியா ஊரு. எப்படி மவுண்டன் காலேஜ் வச்சு அந்த ஏரியா நடக்குது, அந்த மாதிரி கம்பெனியை வச்சு நிறைய
அதுல இங்கிட்ட ஒரு இது இங்கிட்ட ஒரு இது நிறைய கோழிக்கோடு அந்த ஊர் எல்லாமே இந்த கம்பெனியை வச்சுட்டேன். பெரிய கம்பெனி. அது ஒரு நாள் 3 நாள் 4 நாள் ஆகும் சுத்தி பார்க்கணும்னா, எல்லா மேனுஃபேக்சரிங்கும் சுத்தி பார்க்கணும்னா. நாங்களாம் அதுக்கு பாஸ் வாங்கிட்டு ஐசா வரையில எல்லாம் கூப்பிட்டு போடுவாங்க. அப்ப பார்க்கல எங்களுக்கு டயர்ட் ஆயிரும். 3 நாள் அந்த பாஸ் 3 நாள் பார்ப்பாங்க. மொத்தம் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ வேலை வைப்பாங்க? ஒர்க்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வேலை வைப்பாங்க. ஒரு 5000-10,000 பேர் இருப்பாங்க. அவ்வளவு ஒர்க்கர்ஸ், அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். அவ்வளவு பிரான்ச்சா நீங்க டிபார்ட்மெண்ட் தனித்தனியா, இந்த இதுக்கு தனியா டிபார்ட்மெண்ட், அது தனியா டிபார்ட்மெண்ட். அக்கவுண்ட்ஸ், இது மேனுஃபேக்சரிங்ல இந்த நூலை இந்த மாதிரி ஊத்தி அதுல ப்ரொடக்ஷனுக்கு தனியா. ஆமா, ப்ரொடக்ஷன், குவாலிட்டி செக் பண்றது தனியா, குவாலிட்டி. ஆமா, அந்த மாதிரி தனித்தனியா பிரான்ச். ஸ்டாஃப்ஸுக்கு தனியா, இந்த இங்க இது கொஞ்சம் உயர்ந்த வேலை பார்க்கறவங்களுக்கு தனியா, அது தனியா. அதுக்கு கண்ணாடி கொண்டு போச்சு, அது இது இருக்கும். அங்கே ஈசி ஹாஸ்பிட்டல் அப்பவே நல்லா பார்ப்பாங்க. அப்படியா? ஆமா, ஈசி ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த கம்பெனியை தொட்டு அதுக்கிட்டே ஈசி ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல். இப்ப இங்க கேஎம்சி எல்லாம் இருக்கு பாரு, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கம்பெனிக்கு பக்கத்துல. கம்பெனியே முதல்ல அவ்வளவு பெருசு இருக்கும். அதுக்கு பக்கத்து கேட்டுக்கிட்டே இஎஸ்ஐ ஆஸ்பத்திரிக்கு தனியா ஒரு நுழைவாய்வு இருக்கும். அதுக்குள்ளதான் போய் எல்லாரும் இஎஸ்ஐ கொடுத்துருவாங்க. அதுல போய் பார்த்துக்க வேண்டியது. என்ன உடம்பு சரியில்லைனாலும் கொடுத்துருவாங்க. அந்த ஆஸ்பத்திரி அவ்வளவு பெருசா இருக்கும். அங்கேதான் ஐயாவெல்லாம் போய் படுத்துக்குவாங்க. வீசிங்கிட்டு படுத்துக்குவாங்க. அவங்க பிரெட்டு, பண்ணு, முட்டை எல்லாம் கொடுப்பாங்க. ஆமா, ஃப்ரீயாவே. ஆமா, உங்க அப்பச்சி அதுக்காகவே எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்காகவே சாயந்தரம் வீட்டுக்கு வராம அங்கே போய் நேரே படுத்துருவாரு. சாப்பாடும் கொடுத்துருவாங்க. ஆந்தாச்சிக்கு அங்கேதான் செந்தில் பிறந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன். ஆந்தாச்சி செந்தில் முத்து அந்த ஆஸ்பத்திரி தான் பிறந்தாங்க. 2 பேருமே அடுத்தடுத்தா? ஆமா, அடுத்தடுத்து ஒரு வருஷம் தான் வித்தியாசம். அந்த ஒரு வருஷம் அடுத்த இப்போ செந்தில்ல மொத்தம் ஃபர்ஸ்ட் பிறந்துட்டு அடுத்த ஒரு வருஷமா அவங்க அங்கேதான் இருந்தாங்க. அங்கேதான் அவங்க காலம் பூரா அங்கேதான் இருந்தாங்க. ஐயா ரொம்ப நாள், கிட்டத்தட்ட 40-50 வருஷமா அங்கேதான் இருந்தாரு. 40-50 வருஷமா? ஆமா. அவங்க இங்க 60-70 வயசுல வந்துட்டாங்கல்ல அறிமுகத்துக்குலாம். ஆமா, அவங்க வேலைக்கு போனது ஒரு 18-20 வயசுல போயிருப்பாரு. அப்பவே? ஆமா, அப்பவே போயிட்டு. அப்பவே உங்க எல்லாரையும் பெற்றுட்டாங்களா? ஆமா, 20 வயசுலயே பெற்றுட்டாங்க அவருக்கு. அவங்க 20 வயசுலதான் நான் பிறந்திருப்பேன். அவருக்கு 20-25 வயசுல. அப்போ எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்கல்ல. 13-14 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்படியே இருந்தாலும் 25 வயசுல நான் பிறந்திருப்பேன். அதுக்கு மேல எல்லாம் லேட்டா இருக்காது. 25 வயசு தான் வித்தியாசமா இருக்கும். நல்ல கேரளா. ஆனா போர் அடிக்கும் போ, ரொம்ப கஷ்டம். ஈஸி ஆஸ்பத்திரிலயும் டிபார்ட்மெண்ட் தனியா ஹாஸ்பிட்டல் இருக்கும். உனக்கு இதுக்கு பார்க்கணும்னா சளி காய்ச்சலுக்கு ஒரு டாக்டரு, இப்ப மாதிரியே அது தனியா இருக்கும். ஹார்ட்டுக்குன்னா ஒருத்தர், இதுக்குன்னா ஒருத்தர், அப்பவே அங்கேயெல்லாம் இருக்கும். பொதுவா பாக்குறதுக்கு ஒரு ஆளு, அது மாதிரிதான் பார்த்து பிரிச்சு விடுவாரு. பொதுவா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு ஆளு. இப்பெல்லாம் இங்க சர்வீஸ் எப்படி இருக்கு? இங்க எல்லாம் காசுக்காக. ஜிஹெச் சர்வீஸ் ரொம்ப காசு தான். இங்க எதா இருந்தாலுமே காசு தான். தமிழ்நாடு அந்த விதத்துல எல்லாம் இது இல்லை. அங்கே காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. எல்லாமே இலவச சேவை தான். காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. கரெக்டா இருப்பாங்க. காசு மேல ரொம்ப ஆசை இருக்காது அந்தூர் ஜனங்களுக்கு. இந்தூர் ஜனங்க தான் ரொம்ப அவன் பொண்டாட்டி பிள்ளைய நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யார் தலையாவது தடவணும்னு நினைக்கிறீங்க. இங்கே இருக்கவங்க அங்க அதெல்லாம் இதுவா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். காசுக்கெல்லாம் அங்க ஒய்ஃப் குழந்தையில இருப்பாங்க. எல்லாரும் அவ்வளவு தூரம் வசதியா எல்லாம் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அங்க எல்லாரும் ஒரு முண்டு சட்டையும் போட்டிருப்பாங்க. பொம்பளைய கழுத்துல ஒரு லேசா 1.5 பவுன் 2 பவுனுக்குள்ளதான் ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அதுலதான் தாலி வச்சு போட்டிருப்பாங்க. கேரளால இருக்கவங்களும். ஆமா, கேரளாவில இருக்கவங்களே பிறந்தவங்க கொஞ்சம் நல்லா போட்டுருப்போம் நம்ம. அவங்க அங்க உள்ளவங்க. அங்க எஜுகேட்டடா இருக்கவங்களும் இப்படித்தான் போட்டு. எஜுகேட்டடா இருக்கவங்களும் இப்படித்தான் இருப்பாரு. ஒர்க் பண்றவங்க வேணா, வேலைக்கு போறவங்க வேணா சாரி பிளவுஸ் போடுவாங்க. அவங்களும் வீட்டுல இருக்கையில இப்படித்தான் இருப்பாங்க. அங்க பணத்தை ரொம்ப இருக்காது. இங்க மாதிரி ஆடம்பரம் இல்ல. இங்க என்ன பயங்கர ஆடம்பரம். போ தமிழ்நாடு
அதான் அடுத்த அவன் குடும்பம் வாழ்றதுக்காக அடுத்தவன் தலையை தடவுறாங்க இங்கே. அதனால முத்துமினாவண்ணிக்கு சொன்னா பத்தியா, அவங்க ஏமாத்தே பண்ண மாட்டாங்க. உள்ளதை உள்ளபடி காசு சொல்லுவாங்க. 100 ரூபாய்க்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காங்க. 100 ரூபா இந்த அரிசி சாப்பாடே இங்க 100 ரூபாய்க்கு கிடைக்கும். சூப்பரா இருக்கும். பாயசம் கீசம் எல்லாம் வச்சு அங்கே அடுத்தவங்க பணத்தை எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு போதும், அதுக்கு மேல எடுத்து அவங்க சௌரியமா இருக்கவும் தெரியாது. சௌரியமா இருக்கவெல்லாம் தெரியாது. இங்க மாதிரி எல்லாம் இங்கே என்ஜாய் பண்றது என்ன வேணாலும் என்ஜாய் பண்றாங்க. ஐஸ்கிரீம், பிஸ்கட், அது இது. அதனால இந்த ஊர்ல ஏமாத்துறாங்க. நீ கொஞ்சம் அசந்தா ஏமாத்திடுவோன்ட்டு ஏமாத்துறேன். இப்போ நான் பேக்கரியில் வாங்க போனேன்ல மம்மி, ஒரு அம்மா வாங்குறாங்க, வேர்த்து ஊற்றிட்டு தான் வாங்குது. சவப்பாருக்காக வெக்கைனால வேர்த்து ஊற்றுது. அந்த அம்மா வாங்குறாங்க 2 கோன் ஐஸு, அப்புறம் டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் பேக்கெட்டு, அப்புறம் இன்னொரு ஏதோ பிஸ்கட் பேக்கெட்டு, இப்படியெல்லாம் வாங்கிட்டு போகுது. யாருக்கு எதுக்கு ஒன்றும் தார்னிஷ் வச்சிருந்தேன். இந்த டார்க் ஃபேண்டசி மாதிரி இது நான் நீ திங்க மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்ட்டு வாங்கிட்டு வரல. அது பெரிய டப்பா கொடுத்தா, எனக்கு வேண்டாம்ப்பா திங்க மாட்டோம். அதுக்குள்ள சாக்லேட் மாதிரியே இருக்கும் பாரு. அது டார்க் ஃபேண்டசியும் வாங்கிட்டு போறா. நம்ம நாடு ரொம்ப இதாயிடுச்சு இப்போ, டெவலப்மெண்ட் காசுலே குளிக்குது. ஆமா, அப்போ மணி புழக்கம் நம்ம நாட்டில் தான் அதிகம் ஜாஸ்தி. நம்ம நாட்டு தான் ஜாஸ்தி. அது அங்கே கேரளாவெல்லாம் அப்படி இல்லை. கேரளா பிரதம மந்திரியே உனக்கு வந்து நம்ம சாதாரண ஆள் இருக்க அளவு சௌரியமா இருக்க மாட்டாரு பிரைம் மினிஸ்டர். ஆனா கார்லாம் கொடுத்துருப்பாங்க, கார் வச்சிருப்பாங்க. மற்றபடி இங்க இருக்க சாதாரண மனுஷன் இருக்க மாதிரி தான் அவர் இருப்பார். அங்க 3 வேளை சாப்பிட மாட்டாங்களா? 3 வேளை சாப்பிடுவானா அந்த குத்தரிசி கஞ்சி தான். 3 வேளையுமே? 3 வேளையுமே. இட்லி சோறு கஞ்சி, இட்லி சோறுலாம் இருக்காது. இட்லி சோறுலாம் ஓணம் ஏதாவது விசேஷம்னா மட்டும்தான் அன்னைக்கு இட்லி, கடலை குழம்பு, இல்லைன்னா புட்டு, குச்சிக்கிழங்கு. இத தோசையெல்லாம் ஊற்றவே மாட்டாங்க இங்க. அப்படியா? இட்லி தோசை எல்லாம் இருக்கவே இருக்காது. ஏதாவது விசேஷம்னா தான் இட்லி தோசை, கடலை குழம்பு, கடலைக்கறி. அது ஏன் கறி? அதுக்கு குழம்புக்கு பதிலாக பேரு கறி, கடலைக்கறி. அதனால ஒருத்தர் ஏமாத்தி பிழைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நல்லவங்க, அவங்கள நம்பலாம். அங்கே முக்கால்வாசி என்னென்ன வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி கம்பெனி? இந்த கம்பெனியில் தான் இந்த மாதிரி வேலை. நிறைய பேர் இந்த இதுக்குள்ள எல்லாம் ரொம்ப இந்த இது மாதிரி குகைக்குள்ள எல்லாம் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் கம்பெனிக்குள்ளே சாவாங்க. அவங்களெல்லாம் நல்லா கொடுப்பாங்க. ஆனால் இந்த சிட்டியார் வீடு அதில் மாட்டிட்டு அவங்க அதில் மூச்சு விட முடியாம அந்த குகையை சுத்தம் பண்றோம்னு அந்த இது மாதிரி இருக்கும் ரவுண்டா. எக்ஸாஸ்ட் மாதிரியா? எக்ஸாஸ்ட் மாதிரி இல்ல, இந்த நீல குகையா அடியில இந்த மெக்கானிக் இது ஒர்க் பண்ற இடத்துல இருந்து அந்த கழிவுகள் போறதெல்லாம் அதெல்லாம் சுத்தம் பண்றதுல 2-3 பேர் செத்து போவாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் இவங்க எடுத்து வச்சு பார்ப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்கா மம்மி, கேள்விப்பட்டீங்களா? இப்ப அந்த ஃபேக்டரி இருக்கான்னு தெரியல. நெட்ல போட்டு பார்த்தா தெரியும்ல? நெட்ல போட்டு பார்த்தா தெரியும் இருக்கான்னு. நெட்ல போட்டு பார்த்தா தெரியும். ஆமா, கம்பெனி இருக்கா இல்லையா? என்ட்ரன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த கம்பெனி என்ட்ரன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இங்க இருந்தா அங்கே போய் வச்சிருக்காரு. ஆமா, அதான் சொன்னீங்களா அவர் ஏதோ சிதம்பரம் சிட்டு அவர் அங்கே போய் ஏரோப்ளேன்ல அங்கே தெரிச்சு விழுந்துச்சான், எரிஞ்சு விழுந்துச்சான். அதனால அந்த இடத்துல ஃபேக்டரியா வச்சிருவோம். அவங்க அப்பவே அப்படி பணக்காரு வச்சிருந்துருக்காரு. எல்லா இடத்தையும் வாங்கிருப்பாங்களோ தெரியல, எப்படின்னு தெரியல. இல்ல விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியாவே கம்பெனியா கட்டிடுவோம்ட்டு கட்டியிருக்காங்க. அவரோட சிலை அவ்வளவு பெருசு இருக்கும், தங்க கலர்ல. சரி, அது வெளியால் தானே, சொந்தக்காரர்கிட்ட இருந்து வாங்கணும்னே இடத்த, அப்படித்தானே? தெரியல அது. அப்போ எல்லாம் யாரும் இடமெல்லாம் அவ்வளவு தூரம் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்கு கவர்மெண்ட் இடமா கிடந்துச்சா இல்ல சும்மா கிடந்துச்சான்னு தெரியல. கவர்மெண்ட் இடம்னா அப்படியே எடுத்துக்கலாமா? அப்ப இல்ல, அதுக்கும் காசு கொடுத்துதான் எடுக்கணும். முறைப்படிதான் எடுத்திருப்பாரு. அப்புறம் அதுல கட்டடம் கட்டணும்னா? ஆமா, கம்பெனி கட்டடம் அவ்வளவு பெருசு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு, நீங்க இப்ப மவுண்டன் காலேஜ் எல்லாம் சொல்றோமே, அதுல மவுண்டன் காலேஜ் மாதிரி அது 100 மடங்கு இருக்கும் பில்டிங். 100 மடங்கு இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜே காலேஜ் நம்ம இங்க பெருசுங்கிறோமே, அதையெல்லாம் விட இங்க அவ்வளவு பெருசு இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பில்டிங். அப்பா 100 இடத்துல இருக்கும் பில்டிங். எங்க இருக்கான்னு இவங்க எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு போனாதான் ஐயாவை எல்லாம் பார்க்கலாம். நம்ம தேடி எல்லாம் பாக்குறோம்னா சின்ன திட்டம் இல்ல.
அதான் சொன்னீங்களே 2 நாள் 3 நாள் சுற்றி பார்க்கவே சுற்றி பார்க்கணும். ஆமாம், அங்கங்கே பைப்பில் தண்ணி வரும், எல்லாமே சௌரியமெல்லாம் இருக்கும், எல்லா சௌரியமும். தண்ணி பஞ்சம்ங்கிறதே இருக்காது. போய் நல்லா இருக்கும் தண்ணி. அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு தண்ணி வேணும்னா இல்லையா? ஆமாம், அதெல்லாம் பெரிய பெரிய குழாயில் வரும் தண்ணி. மோட்ரு ஓடுறதுக்குலாம் தண்ணி இதெல்லாம் தேவை தானே. அதெல்லாம் அங்கே மெக்சிகன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களா சாப்பிட்றதுக்கு? கேன்டீன் இருக்கும். கேன்டீன்ல தான் ரொம்ப குறைச்சிருக்கும். இவங்க ஐயா இங்கேயும் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டு கேன்டீன்லையும் சாப்பிட்டு வருவாங்க. கடைசி சம்பளத்தில் கவரில் பிடிப்பாங்க. கேன்டீனுக்குன்னு 100 ரூபா 200 ரூபாய்னு பிடிப்பாங்க. அப்புறம் 40 பைசா தான் சாப்பாடு. முழு சாப்பாடு 40 பைசா தான், 40 பைசா. இப்போ அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் மம்மி. ஆமா, இப்பெல்லாம் 40 பைசா தான் முழு சாப்பாடு. காலை டிஃபன் 10 பைசாவா 20 பைசாவதே. சாயந்தரம் டீ கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஒர்க்கர்களுக்கெல்லாம். டீ எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கும் கேரளா. ஆனா வெளியில வந்து அதே போரு. கம்பெனிக்குள்ள நல்லா இருக்கும், நல்ல விளக்கு வெளிச்சமா நல்லா இருக்கும். உங்களுக்கு கேண்டீன்ல இருந்து என்ன வேண்டுவா உங்க அப்பச்சி? கேண்டீன்ல இருந்து ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. கேண்டீனுக்கு வெளியில கேண்டீன்ல இருந்து ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஆனா படம் ஓட்டுவாங்க. இப்ப கேளு கதைய. அப்படியா? ப்ராஜெக்டர்ல படம் ஓட்டுவாங்க இங்க சண்டே. அதாவது அங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்க பிள்ளைய எல்லாம் பாக்குற மாதிரி இவங்க எங்களையும் கூட்டிட்டு போவாங்க. போனா இங்க பெரிய ஆள்லாம் ஒருத்தரும் வரமாட்டாங்க. கொஞ்சம் ஓட்டுற ஆளு இந்த மாதிரி ஆளுங்க, எங்களை மாதிரி உள்ள ஆளுங்க போய் படம் பாக்குறது தேட்டர்ல. அதுலதான் பச்சை விளக்கு சிவாஜி படம் அதெல்லாம் பார்த்தோம். தமிழ் படம் தான் போடுவாங்க. தமிழ் படம் தான் போடுவாங்க. மலையாள ஆனா மலையாள படம் வந்துச்சுல்ல? இப்ப வந்துச்சு. ஆனா மலையாள படம் ரொம்ப வராதுன்னு நினைக்கிறேன். மலையாள படமே ரொம்ப எல்லாம் எடுக்க மாட்டாங்க தமிழன்ஸ் மாதிரி எல்லாம். மம்முட்டி மோகன்லால் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு. தமிழ் படம் தான் நிறைய இருக்கும். அங்க உள்ள ஆளுகளும் படம் பாக்குறதுன்னா தமிழ் படம் தான் பார்ப்பாரு. தேட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டமே இருக்காது. ஒரு மூலையில 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இங்கிட்ட ஒரு மூலையில தேட்டர் ஓட்டுறதே வேஸ்ட். அப்படிதான் இருக்கும் தேட்டர்ல எல்லாம். நீங்க தனியா தேட்டருக்கு போயிருக்கீங்களா? நாங்க தனியா இல்ல, ஆயா மாமா இவங்களோட போறது. நாங்க இந்த சிவாஜி படம் இதெல்லாம் பாக்கணும்னா போவோம். நம்ம இந்த ஏன் அதான் வாரம் கம்பெனிக்குள்ளே ஓட்டுறாரு. கம்பெனிக்குள்ள ஓட்டுறானா இங்க ரொம்ப பழைய படம் ஓட்டுவாங்க. நாங்க கொஞ்சம் புதுசா வந்த படங்கள், சிவாஜி படம் கொஞ்சம் புதுசு வந்ததெல்லாம் பாக்குறதுக்கு போவோம். பக்கத்து வீட்டுல உள்ள அந்த ஆட்சி வீட்டு பிள்ளைய நாங்க எல்லாரும் போவோம். போயிட்டு வந்து நைட்டு சாப்பிட்டு படுக்கிறது. டிக்கெட் காசுலாம் எவ்வளவு இருக்கும்? டிக்கெட் காசு எல்லாம் 40 பைசா 50 பைசா தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். நல்லா இருக்குமா தேட்டர்லாம்? தேட்டர்லாம் அதுதான் சொல்லல, நல்லாவே இருக்கா. மூட்டை பூச்சியா இருக்கும் தேட்டர்ல எல்லாம். உட்கார்ந்து இருந்துட்டு வந்தோம்னா மூட்டை பூச்சி. ஆளுகளே இருக்காது. அங்கிட்டு அந்த கடைசியில 2 பேர் இருப்பேன், இந்த கடைசியில 2 பேர் இருப்பேன். பயந்து ஒரு தேட்டருக்குள்ள உட்காந்துருக்கு. அதுக்காக நாங்க 2 ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து போறது. ஆனா எர்ணாகுளம் திருவேண்டரத்துல எல்லாம் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். தேட்டர்ல. அங்க போய் நாங்க முக்கியமான படம் என்னமோ படம் பார்த்தோமே, சிவாஜியோடது என்னமோ ஒரு படம் பார்த்தோம். ராஜராஜ சோழன். அந்த படம் அந்த படம் அங்கேதான் பார்த்தோம். ராஜராஜ சோழன் அந்த படம் பார்த்தோம் அங்கே. எனக்கு ஆனா கதையெல்லாம் ஞாபகம் இல்லை அப்ப பார்த்தது. ராஜராஜ சோழன். அப்புறம் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த மாதிரி முக்கியமான படங்கள் பாக்குறது. இந்த மாதிரி திருவேண்டரம் எர்ணாகுளத்துல அதுக்கு டாக்ஸி எடுத்துக்கிட்டு போறது 2 ஃபேமிலி சேர்ந்து. ஆமா, காசை பகிர்ந்துக்கிறது. அப்பவே 50 ரூபா 100 ரூபா தான் வரம்பு இருக்கு. அங்கேயும் தமிழ்நாடு மாதிரி தான் இருந்திருக்கீங்கல்ல? ஆமா, நாங்க போனவங்க ஓரளவு என்ஜாய் பண்ணி இருந்திருக்கோம். அப்புறம் பிள்ளையார் நோம்பெல்லாம் கொண்டாடுவாங்க. எப்படின்னா இப்போ இதே இதுன்னா புதுக்கோட்டை மாதிரி ஊர்ல எல்லா சிட்டியோட நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே பிள்ளையார் நோம்புக்கு நாங்க சாயந்தரமா மேக்கப் பண்ணிட்டு போய் அங்கே போய் இலை எடுத்து சாமி கும்பிட்டு நைட்டு இங்கே வர்றது. அது நிறைய பேர் பேசுவாங்க பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஆளுகள்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு வர்றது பிள்ளையார் நோம்புக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் புது ட்ரெஸ் எல்லாம் போடுவோம். எங்களுக்கு போட்டு விடுவாங்க ஆயா. அன்னைக்கு தான் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போயிட்டு வர்றது. இப்ப எல்லாம் டெய்லியே புது ட்ரெஸ் போடுறீங்க நீங்கெல்லாம். நாங்கள்லாம் என்னைக்கா அப்போ வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு போடுவோம். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவதுக்கு போனோம்னா அன்னைக்கு ஒரு நாள் போடுவோம். அதான் சொன்னீங்களே ட்ரெஸ் போட்டா அழப்பின்னு தெரியும். ஆமா, இன்னைக்கு ட்ரெஸ் அழப்பு மாமாவுக்கெல்லாம் பொறுக்காது.
அந்த ட்ரௌசருக்குள்ள 10 பேரும் உள்ள போகலாம். அந்த மாதிரி ட்ரௌசர் தான் போட்டிருப்பாங்க. ஆனா அவ்வளவு பொறுக்காது அந்த ட்ரௌசர் சட்டையை போட்டா. எங்க காலம்லாம் அது ஒரு கஷ்டம் இதுதான். ஆனா யோசிச்சு பாருங்க, மனசுக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டா பிடிக்குது தானே? ஆமா பிடிக்குது. இப்ப அந்த பிச்சைக்காரன் படத்துல அந்த சொல்லுவார மாதிரிதான். இப்ப பிச்சை எடுக்கிறவன்னா, இப்ப நம்ம என்ன நினைப்போம் மம்மி, இப்ப சிவன் கோயில்ல பிச்சை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன நேரமே பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருப்பான்னு நினைப்போம்ல. ஆனா அவன் சொன்ன குறிப்பாடுதான் அந்த இதுவே எல்லாருக்குமே புரிஞ்சுச்சு. 6 மணிக்கு மேல பிச்சை எடுக்கிறவனுக்கும் ஒரு வயிறு இருக்கு, ஒரு இது இருக்கு, தேவைப்படுது. இப்ப அவனுக்கும் சுத்தமா இருக்கிறது பிடிக்கும். ஆனா சுத்தமா இருந்தா நம்மளுக்கு பிச்சை போட தோணாது. அந்த மாதிரி அவனுக்கு ஒரு மனசு இருக்கு, அவனுக்கு புது ட்ரெஸ் கொடுத்துனா பிடிக்கும். அது மாதிரி நம்மளுக்கு எல்லாருமே மனசு வந்து புது ட்ரெஸ்ஸு, நல்ல சாப்பாடு, ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு லைஃப் இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்கிறது தான் மனசு. ஆமாம், அதுக்கு தானே அப்புறம் பிறந்ததை என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. சபரிமலைக்கு நிறைய பேர் போவீங்க, அது பக்கம் தானே இங்கே. ஆமாம், அதனால தான் நிறைய பேர் மாலை போட்டு போவாங்க சபரிமலைக்கு. அங்கேருந்து எவ்வளோ தூரம் வரும் சபரிமலையில்? எவ்வளோ தூரம் தெரியல, வேனில் தான் போவோம், காரில் தான் போகிறோம், டாக்ஸியில் தான் போவோம். அந்த இந்த இது வரைக்கும் எரிமேலி வரைக்கும் போவாங்க, அங்கிட்டெல்லாம் நடந்தேன் போகணும். அங்கிட்டெல்லாம் அந்த மலையெல்லாம் நடந்து தான் போகணும். சரி, இவ்வளோ பக்தர்கள் போகிறாங்க, அந்த இடத்தெல்லாம் மேம்படுத்தக்கூடாதா? அது அப்படி இருக்கதே சாமிக்கு பிடிச்சிருக்கு, அதை மேம்படுத்தக்கூடாதுன்னு வச்சிருக்கு சாமி. ஓ, இப்படி தான் இருக்கணும் பாது. ஆமாம், அப்படி தான் இருக்கணும் பாது. ஒரு சில சாமி இங்கேயுமே இந்த வெட்டு வெளியில இருக்கும். இப்ப நாமக்கல் ஆஞ்சநேயர்லாம் அப்படியே தான் இருக்கும். அதுல இது டாப் எதுவுமே போடக்கூடாது நம்ம பொண்ணுனுக்கும். ஆமா, நம்ம பொண்ணுனும் அப்படித்தான். ஒரு சில சாமி எல்லாம் அப்படித்தான் இருக்கும். இங்கிட்ட ஒரு ஆஞ்சநேயர் இருக்கு, அந்த ஆஞ்சநேயர் அப்படித்தான், கடியா வெட்டிக்கிட்டேன். அவருக்கும் திறந்த வெளியில தான் இருக்கணும். சரி, மழை வந்தா சாமி நினையுமா? பரவாயில்லையா? தெரியல, அது நினைக்கலாம் இருக்கும், நினைங்கல்ல. அது சாமி சரின்னு சொல்லிடு. சாமி தான் வேண்டான்னு சொல்றதுனால தான் கட்டாம இருக்காது. கட்டணம்னு முயற்சி எடுத்துருப்பாங்க, அது கட்ட விடல. ஆமா, ஏதோ ஒரு விதத்துல தடுத்துரும். ஆனா நம்ம தமிழ்நாட்டினோட வாழ்க்கை முறையே நல்ல சொகுசு, நல்ல ஜாலி. ஆனா எந்த இதுவும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, என்ன எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா தமிழ்நாடு தான். என்ன எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இதே கேரளாவெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதே இருக்க முடியும் கேரளாவில். ஆனா மம்மி, நம்ம இங்க இருக்கிற பிரச்சனையே நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா சொல்றோம்னா, நம்ம இங்க அவ்வளவு சொகுசா இருக்கிறோம்னு அர்த்தம். மற்ற எந்த ஸ்டேட்டுமே, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே. ஆமாம், அதுக்கு தமிழ்நாடு ரொம்ப படிப்பறிவு இல்லாத இருக்கு. ஆந்திராலாம் அப்பா காரம். ஆமாம், காரம் தானே அதிகம். மகாராஷ்டிராவில் நல்ல வீடே இருக்காதான், எல்லாம் குடிசை வீடுக தான் இருக்கும். அந்த வீடியோ ஓட்டு போட்டு தான் வர்றாங்க. ஆமாம், மோடி வர்றாரு. தமிழ்நாடு மக்கள் தான் சேர்த்துக்கவே இல்லை. தமிழ்நாடு மக்கள் தாழ்ந்தே வாழணும்னு நினைப்பாங்க. யாரும் வாழப்படாது. சரி வா, போதுமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சுடு சுடு இட்லி இப்போ தான் வச்சேன். இது கொஞ்சம் உளுந்து சரியில்லை இருக்குது, கல்லுக்கல்லாகிடுச்சு லேசாக. சப்பாத்தி காலையில் செஞ்ச சப்பாத்தி 2 இருக்குது, சாதம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்குது, சிக்கன் குழம்பு இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர். இங்கே விளக்கு கத்திரி மாத்துறாங்க. எண்ணெய் தீர்ந்து விட்டதா மம்மி? எண்ணெய் போட்டேன். இது என்ன மம்மி, டம்ளர் இருக்குல்ல, அது இன்னொரு வெள்ளி டம்ளர். வெள்ளி டம்ளர் சாமி ரூமில் வச்சா நல்லதா மம்மி? ஆமாம், சுக்கிர பகவானோட அருள் கிடைக்குமா? வெள்ளி ஜாமெல்லாம் புழங்கணும்னா. ஓ,
அப்போ எல்லாத்தையுமே போனோம்னா அருள் கிடைச்சிடும். ஆமாம், அதில் தண்ணி குடிக்கலாம். ஆனால் அது பாசி ஈஸியாக போச்சுன்னு சிரமம். விளக்கி குடிக்கணும், தேஞ்சு போயிடும். எதுக்கு அதை சாமிகிட்ட வைப்போம் வச்சுட்டேன். சுக்க பகவானோட அருள் கிடைக்கட்டும். இங்கே தெரியுமாத்துறாங்க விளக்கெண்ணை வாங்கணும்னு தெரியல மேம். வாங்கிட்டீங்களா? வாங்கணும். வாங்கலை. இன்னைக்கு சனிக்கிழமை எண்ணெய் வாங்கக்கூடாது. நாளைக்கு என்னென்ன கிழமை மேம் எண்ணெய் வாங்கக்கூடாது? சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் எண்ணெய் வாங்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வாங்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை வாங்கலாம். திங்கக்கிழமை வாங்கலாமா? செவ்வாய்க்கிழமை? செவ்வாய்க்கிழமையும் வாங்கக்கூடாது. இதெல்லாம் நீட் பண்ணணும். பாரு, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. விளக்கு திரிமாத்தியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.